வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நான் உங்கள் சிவகாசி சிவன். இது ஒரு அற்புதமான சிந்தனை பதிவு. இரண்டு நண்பர்கள் தங்களின் பட்டப்படிப்பை முடித்தவுடன் ஒவ்வொரு நிறுவனமாக வேலை கேட்டு ஏறி இறங்கினார்கள். எங்கும் வேலை காலியில்லை என்றே கூறிவிட்டார்கள். இதனால் ஒருவர் மனமுடைந்து வாழ்க்கையை வெறுத்து விரக்திக்குள் நிரந்தரமாக மனதை பூட்டி வைத்து விட்டார். ஆனால் மற்றவர் சிறிது யோசித்து பார்த்தார். பின்னர் தன்னிடம் இருக்கும் கலர் பென்சில்கள், கல்லூரியில் வாங்கிய ஓவிய தூரிகைகள், வர்ண குழம்புகள் ஆகியவற்றை கொண்டு வேலை காலி இல்லை என்ற விளம்பர பலகையை தயாரித்தார். அடுத்த நாள் முன்னர் சென்று வேலை கட்ட ஒவ்வொரு நிறுவனமாக சென்றார். அங்குள்ள அதிகாரிகள் இவரை பார்த்து, ஏற்கனவே வேலை காலி இல்லை என்று சொன்னமே, பிறகு இன்று எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டார். உங்களின் வேலையை எளிமைப்படுத்துவதற்காக இந்த பலகைகளை தயாரித்து வந்துள்ளேன். இதை உங்கள் நிறுவனத்தின் நுழைவு வாயிலில் தொங்கவிட்டால் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என அவர் கூறினார். இதை கேட்ட அதிகாரிகள் அவரின் சிந்தனையை பாராட்டி விளம்பர பலகையை வாங்கி கொண்டார்கள். இவ்வாறு தனக்கென ஒரு வேலையை தேடிக்கொண்டே அவர் இன்று கோவையில் பெரிய விளம்பர நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். அத்துடன் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துள்ளார். அவர் செய்த மாதிரி உங்கள் எதிரே உள்ள வாய்ப்பு ஏணிகளில் ஏறிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வெற்றி விலாசம் உங்களுக்கு அகப்படும். ஒவ்வொருவரின் முன்னும் ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவை நமது கண்ணுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் நமது மனம் திறந்த நிலையில் இல்லை. நமக்கு நாமே சில எதிர்பார்ப்புகளை உருவாக்கி கொண்டு அவற்றை மட்டுமே தேடிக்கொண்டு இருக்கின்றோம். அவ்வாறு நமக்கு நாமே திரை போட்டுக் கொள்வதால் எதிரே உள்ள இணைப்படிகள் கண்ணுக்கு தெரிவதில்லை. நன்றி நண்பர்களே.